டெல்லிக்கு என்னதான் ஆச்சு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் நேற்று ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்தது. அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டெல்லியில் போகிற ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் அலைமோதிக்கிட்டு இருக்காங்களா மக்கள். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஞ்சரான சுச்சுவேஷனில் நடந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. ஸோ அது என்னென்னு நான் உங்கள் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி தினமும் இல்லை 2 இல்லைனா 3 இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்க முடியும். இந்த ஒரு ட்ரெயின் டிராஃபிக் விபத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 பேர் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இறந்துருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இது பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெயின் விபத்து எங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது என்ன காரணமாக இருக்குன்னு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்னென்னா, ஸோ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற கும்பமேளா. ஸோ இதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 44 கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதா இருக்க போகிறாங்க. ஸோ அதனால் எல்லா மூலையிலிருந்தும் மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய்கிட்டு இருக்காங்க கும்பமேளாக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியில் இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கும்பமேளாக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த கிட்டத்தட்ட 18 பேர் கிட்ட பார்த்தீங்கன்னா உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இன்னும் என்ன டீப்பாக சொல்கிறவாங்க, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா கும்பமேளாக்கு போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விபத்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா பிரக்யாராஜ் அந்த ஒரு பிளேஸுக்கு தான் போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 13வது வார்டு 14வது வார்டில் இருக்கிற அந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள் சேர்ந்ததால் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நெரிசல் ஏற்பட்டிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட 18 பேர் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க நேற்றோட கருத்து கணிப்பு மட்டும். ஸோ இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ரயில் நிர்வாகம் மட்டும் அவங்க எவ்வளோ தான் பாதுகாப்பு ஏற்படுத்த முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக்கில் நடைபாதையில் இருந்தாக்கா நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட தான் செய்யும். ஸோ அதனால் அவங்களுடைய கருத்து கணிப்பு மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய கூட்டம் வந்துடுச்சு, அதனால் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்களும் பார்த்தீங்கன்னா வசதிகளை பெருசாக ஏற்படுத்தலை. அப்புறம் என்ன கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மட்டும் 1500 முன்பதிவு டிக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்னடா இது, ஒரே ஒரு நடைபாதையில் மட்டும் இவ்வளவு பேரான மக்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டிக்கெட் இவ்வளோ விற்றுருக்குன்னு பாருங்கள். இந்த அளவில் டிக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்றதால் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ட்ரெயின்கள் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி அந்த ஒரு ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா விடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகளும் அப்படி ஒரே ஒரு வேலை பண்ணால் மட்டும்தான் இந்த ஒரு உயிர் சேதங்களை பார்த்தீங்கன்னா இன்னுமே குறைக்க முடியும். அப்படிலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா உயிர் சேதங்கள் ஏற்பட்டு தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 குழந்தைகள் உட்பட 18 பேர் பார்த்தீங்கன்னா பலி கொடுத்துருக்காங்களாம். இதுக்கு மக்கள் எல்லாம் பேசுகிறது என்னென்னா, ஸோ அங்கே இருக்கிற அதிகாரிகள் யாரும் விழிப்புடனே இல்லை. ஸோ மக்களை ஏனோ தானோன்னு விட்டுருக்காங்க. அதனால தான் இவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இவ்வளோ உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸோ கும்பமேளாக்கு போய் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உயிரிழந்துக்க தவிர போகிறதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா பல உயிர்கள் போய்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தண்ணியில் நீராடினாக்கா பாவங்கள் எல்லாம் போயிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ போகிறதுக்குள்ளே இங்கேயே போயிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா காமெடியாக விமர்சிச்சுட்டு வராங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே கும்பமேளாவில் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் கூட்ட நெரிசலில் 30 பேர் தான் உயிரிழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தேன் ஜூலை மாதத்தில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹத்தாரில் பார்த்தீங்கன்னா போலோ பாபா பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 121 பேர் உயிரிழந்ததாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னுமே நமது நாட்டோட மக்கள் தொகையை கவுண்ட் பண்ண சொல்ல ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குதுன்னு சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 142 கோடி பார்த்தீங்கன்னா எட்டிருக்கு. ஸோ உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நெருக்கடி நாடாக இந்தியா பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாறிக்கிட்டே வந்துருக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய குறைவான மக்கள் தொகை மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் மிகப்பெரிய போக்குவரத்து வசதிகள் உள்ள ரயில்வே நிர்வாகம் மக்கள் தொகையை பெருகிட்டே போகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ கணக்கில் கொண்டு வரதை ஈடு கொடுக்க முடியல. நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயினில் தான் மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரயில்வேல நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது. ஸோ பல நியூஸ்கள் நம்ம பார்த்துருப்போம் ரயில்வேவை பற்றியே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் பல பேர் பார்த்தீங்கன்னா உயிர் இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும், நிறைய ட்ரெயின் விடாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான ஏற்ப ரயில் போக்குவரத்து வசதிகள் பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி ஆகணும். அப்போ தான் உயிர் சேதங்களை குறைக்க முடியும். இதுக்கப்புறம் நடைமேடைகள், படிக்கட்டுகள், போக்குவரத்து வசதிகள், அவசர கால வசதிகள், அடிப்படை கட்டுமானங்கள் என பல அனைத்திலும் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, 142 கோடி எண்ணிக்கை மனதில் நிலைநிறுத்தும் பிரம்மாண்டமாக உருவாக்க வேண்டும். அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லா மக்களும் நிறைய யூஸ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். ஸோ மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா அதிகரித்து வருது. அதனால் இந்த மாதிரி நல்லா ஃபெசிலிட்டி கொண்ட ஒரு ரயில்வே அமைச்சாக்கா உயிர் சேதங்களை குறைக்கலாம்னு
பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்து டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.